இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பசுமை பூமியில் இன்றைக்கி நீங்கள் மிக மிக ஒரு முக்கியமான டாப்பிக்கை உங்கள் வாழ்நாளில் பார்த்துராத ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பசுமை பூமியினுடைய செயல்பாடுகளை செயல் வடிவத்தில் விளக்கத்தில் பார்க்க போகிறோம். விவஸ், பசுமை பூமி உங்களுக்கு தெரியும், விவசாய பெருமக்களுக்கு தென்னை சார்ந்து மற்ற விவசாய பயிர்களை பற்றி நான் அப்பப்போ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி மாவட்டம் நல்லா புரிந்துருங்க, தென்னை மரம் காய்க்கவே காய்க்காதுன்னு சொல்லிட்டு விவசாய ஆராய்ச்சியாளர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஏறக்குறைய இதில் ஒரு 80-100 ஏக்கர் இருக்குது. இதில் ஏறக்குறைய ஒரு 4000-5000 தென்னை மரம் இருக்குது. 1 லட்சம் காய்க்க மேலே அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் நான் முதல்ல சொன்னேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் எஸ்பி பட்டணத்தில் தென்னை மரம் காய்ப்புக்கே ஆகாது. ஏன்னா அது உப்பு சார்ந்த மண். அதுக்கு அடுத்து இது கடற்கரையை ஒட்டி இருக்குது, களிமண். ஏன்னா மண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மிக மிக களி. இந்த பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி களி. இங்கே பாருங்கள், தென்னை மரமே வராது. இங்கே பாருங்கள், உப்பு படிஞ்சிருக்கு பாருங்கள், உப்பு படிஞ்சு ஒரு வறண்ட பூமி. ஆனால் தண்ணி வசதி மட்டும் இங்கே ஒரு 500-600 அடிக்கு கீழே போர் போட்டு தென்னை மரத்தை வளர்த்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், தென்னை மரத்திட்ட தென்னை மரமே கொலையாக காய்க்கும். தென்னை மரம் முழுவதும் காய்தான். இங்கே பாருங்கள், இதில் ஏறக்குறைய நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 4000 தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரம் நான் கொடுத்த ரகம். இந்த பாருங்கள், இது தாய் எதுன்னு பார்த்தேன்னு சொன்னால் ஈசிடி கிழக்கு கடற்கரையோர நெட்டையில். இதனுடைய தந்தை எதுன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் எம்மோடி மலையன் ஆரஞ்சு டோர்பு குட்ட ரகத்தினுடைய மகரந்த தூளை எடுத்து நெட்டையில் ஹைபிரிட் பண்ணி இது விவசாயத்துக்கு இது ஏற்கனவே நான் முதலே சொன்னேன், தென்னை மரமே வராது, இது வறண்ட பூமி, இது மண்ணில் சத்துக்கள் இல்லை, இந்த மண் நெல்லுக்கு தான் ஆகும், இந்த மண் கருவ முண்டுக்கு தான் ஆகும், இந்த மண் இதை மாதிரி இந்த சவுக்கு ஆர்எஸ் பலி இதை மாதிரி தேவையில்லாத மரங்கள் தான் வளரும் என்ற இடத்த இன்றைக்கி இங்கே பாருங்கள். ஒவ்வொரு மரத்தையும் பாருங்கள், இது ஏறக்குறைய ஒரு 15 வருட மரங்கள். ஆனால் மரங்களுடைய வளர்ச்சி ரொம்ப வளரலை பாருங்கள். இது ஏறக்குறைய நான் கொடுத்து 15 வருஷம் ஆகும். இப்போ இந்த விவசாயிக்கு நாங்கள் என்ன செய்தோன்னு சொன்ன பாருங்கள் விவசாய பெருமக்களை. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், அந்த தென்னை மரத்தை சுற்றி தூரம் மேடுபடுத்தியிருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இது சொன்ன தென்னை மரத்தினுடைய மேடு, தென்னை மரத்தை சுற்றி இங்கே பாருங்கள் மண் போட்டிருக்கேன் பாருங்கள். வெளியிலேருந்து ஒரு டிப்பர் மண்ணை கொண்டு தென்னை மரத்தை இது பண்ணி தென்னை மரத்தை மேடுபடுத்திக்கிட்டு தென்னை மரத்துக்கு கீழே தான் நாங்கள் தண்ணியை பாய்ச்சிட்ருக்கோம். மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் பாய்க்கிறோம். ஆனால் மரத்தில் எல்லா மரத்துலேயும் ஏறக்குறைய இதில் இந்த இடத்துல இந்த பெல்ட்டில் மட்டும் இது 80 ஏக்கரு. ஒரு ஏக்கருக்கு 70 மரம் வச்சா கூட 5000 சில்லற மரம் இருக்குது. இப்போ இதில் ஒரு விவசாயி 1.5 லட்சம் காய் வெட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியல. அதாவது நெட்டை குட்டையில், குட்டை நெட்டை கிடையாது, நெட்டை குட்டை. அதுவும் சில நேரங்களில் 1.5 லட்சம் காய்க்கு மேலேயும் வருது, சில நேரங்களில் 1,20,000 காய், 1,80,000 காய் இதை மாதிரி வருது. வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 வெட்டுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 9 லட்சம் காய், 10 லட்சம் காய் இருக்குது. ஒரு காய்க்கு 10 ரூபா போட்டாலே ஏறக்குறைய 1 கோடி ரூபா வருமானம் ஏறக்குறைய 80 ஏக்கரில் கைவிடப்பட்டு, அதாவது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அதிகாரிகளால் கைவிடப்பட்ட மண்ணை பசுமை பூமி எடுத்து தென்னங்கண்டை வச்சு பராமரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான விஐபி உடைய தோப்பு. நான் அதை பேர் சொல்ல விரும்ப வரல. நீங்கள் அப்படி வரலன்னு சொன்னால் எஸ்பி பட்டணத்தில் நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ இந்த மரம் நான் முதலே சொன்னேங்க பாருங்கள், எல்லாருமே விளம்பரத்துக்காக ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் காண்பிப்பாங்க. ஆனால் நான் இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், ஒவ்வொரு மரமாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நம்பர் கூட போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், எல்லா மரத்துலேயும் நம்பர் இருக்குது. நீங்கள் எல்லா மரத்தை ஃபஸ்ட்டு இந்த மரத்தினுடைய பச்சை தன்மையை பாருங்கள். அதாவது மரம் எவ்வளவு கிரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது, இந்த மட்டை ஏறக்குறைய ஒரு 30 மட்டைகளுக்கு எண்ணிக்கை குறையாமல் இருக்குது. இது கடற்கரை சார்ந்த மண், மண்ணில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது.
ரெண்டாவது வந்து இதில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், இதை வந்து இளநீக்கு மட்டும் தேங்காயை வந்து நம்ம இளநீக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இது வந்து பருப்பு எண்ணெய்க்கு பருப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மரத்தில் வந்து எவ்வளோ காய்கள் இருக்குது, எவ்வளோ பச்சை தன்மையாக இருக்குது, குறும்பைகள் உதிரலை, தண்ணி மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உழவு கொடுக்கல பாருங்கள். அதாவது தோப்பு வந்து மூடாக்கு, அதாவது நீங்கள் தோப்பில் வந்து அதிக உழவு கொடுத்தாலே குறும்பைகள் உதிரும். உஷ்ணம் வந்து அந்த புல்கள், ஏன் கடவுள் வந்து பச்சையாக புல்லை படைச்சிருக்காருன்னு சொன்னால், அந்த பச்சை தன்மை தான் சூரிய ஒளியை ரிப்ளைட் பண்ணும். அதுக்காக தான் கடவுள் வந்து பச்சை தன்மையாக படைச்சிருக்காரு. நீங்கள் உழுதுன்னு சொன்னால் அந்த சூரிய ஒளி வந்து களைகள் தாங்கி மண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுத்து, மண்புழுக்கள் நுண்ணுயிர் கொடுத்து, காற்றோட்டத்தை மேம்படுத்தும், மண்ணினுடைய சுவாசிக்கிற வேர்களை அதிகப்படுத்தும், மண்ணினுள்ள ஜீவராஜிகள், மண்புழுக்கள், எர்த்துவம், மைக்ரோப்ஸு இதை மாதிரி நிறைய வளரும் போது, ரெண்டாவது இந்த இலைத்தலைகள் கொட்டி உரமாக மாறும். சூரிய ஒளி புல்லில் படும்போது உங்களுக்கு மண்ணில் வந்து காய்ச்சல் கொடுக்காது, மண்ணினுடைய ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். இதை மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இந்த தோட்டத்தை வந்து மாதத்துக்கு ஒரு தண்ணி தான், அதுவும் வந்து சொட்டு நீர் பாசனம் கிடையாது, வாய்க்கால் பாசனத்தில் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் எத்தனையோ தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. இந்த தோட்டத்தினுடைய பச்சைத்தன்மை மாறாமல் ஒரு மாவுக்கு, அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு அறுவடைக்கு 3000 காய் வச்சு வெட்டுறாரு. அப்போ ஒரு ஏக்கருக்கு 3000, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மாவுக்கு 1000 காய்னா ஏக்கருக்கு 3000 காய். அப்போ ஏறக்குறைய இதில் வந்து 80 ஏக்கர் இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ காய் வெட்டலான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்போ இந்த மட்டையை பொறுத்தளவு இந்த பாருங்கள், மரத்தில் வந்து காய்கள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி எப்படி இந்த விவசாயி வந்து இந்த மரத்தை இவ்வளோ காய்க்க வைக்கிறான்னு சொன்னால், ஒன்றுமே கிடையாது விவசாய பெருமக்களே. நம்ம பசுமை பூமியால் தயாரித்து கொடுக்கின்ற கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் என்ற ஒரு ஆர்கானிக் உரத்தினுடைய மகிமையினால தான் இந்த மரம் வந்து இவ்வளோ காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மரத்தை சுற்றி என்ன நம்ம இப்போ அடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இந்த மரத்தில் வந்து ஒரு ரோ சிஸ்டம் நம்ம போகிறோம். ஒரு ரோவில் வந்து இந்த மரம் வந்து, ஏன்னா சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விளம்பரத்துக்காக காய்க்கிற மரத்தை மட்டும் அவங்க இது பண்ணிக்கிட்டு மற்ற மரங்களை வந்து காமிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம பசுமை பூமி இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே நில்லுங்க. இதிலிருந்து நம்ம பாருங்கள், J88, 87 இதை மாதிரி வரிசையை நம்பர் போட்டிருக்காங்க. இந்த மரத்தில் வந்து அனைத்து மரத்துலேயும் ஒரு குறைஞ்சபட்சம் 300 to 500 காய்களுக்கு குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த விவசாயி வந்து பசுமை பூமியால் தயாரித்து கொடுக்கின்ற கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் வருஷத்துக்கு 5 கிலோ, இதை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா 2.5 கிலோ வச்சுக்கிட்டு வராங்க. அதில் அப்படி ஏன் அந்த கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் வந்து அது ஒரு இயற்கை உரம், அதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால், மண்ணினுடைய நுண்ணுயிர்களை பெருக்கும், மண்புழுக்களை பெருக்கும், காற்றோட்டத்தை பெருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு செடி வந்து ஆரோக்கியமாக வளருன்னு சொன்னால் 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் அந்த செடிக்கு தேவை. இப்போ பாருங்கள், அந்த மரத்தை வந்து காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த மரத்தில் ஒரு கொலையில் ஒரு பாலையில் எத்தனை குறும்பை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏறக்குறைய ஒரு நெட்டை குட்டை வகையில் 1, 2, 3, 4 இங்கே ஒரு நெருக்கி ஒரு 50 குறும்பைகள் மேலே இருக்குது. எந்த குறும்பையும் உதிரலை பாருங்கள், வறட்சியாக இருந்தோம். காரணம் வந்து ஒரு பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரணும்னு சொன்னால் 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஒரு மரம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக காய்க்கணும்னு சொன்னால் 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அந்த 16 வகையான ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து இயற்கை வடிவத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னென்ன சத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செடி நல்லா வளரணும்னு சொன்னால் தலைச்சத்து தேவை, மணிச்சத்து தேவை, சாம்பல் சத்து தேவை, பொட்டாஸ் சத்து தேவை. அதாவது தலை, மணி, சாம்பல்,
அடுத்து கால்சியம், மெக்னீசியம், சல்பரு, இது வந்து இரண்டாம் நிலை சத்துக்கள் சொல்கிறது. அதுக்கடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள் சிங்கு, பரசு, காப்பர், போரான், மெக்னீசியம், மேங்கனீஸு. இது வந்து காப்பர் சல்ஃபேட்டு, குளோரின், இதை மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படும். அடுத்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, தென்னை மரத்துக்கு கொஞ்சம் உப்பு நீங்கள் கொடுக்கலாம். பட் இது கடற்கரை சார்ந்த பயிராக இருக்கனால நீங்கள் தென்னை மரத்துக்கு வந்து உப்பு என்ன கொடுக்க வேண்டியதில்லை. பட் அதுக்கு பதிலாக வந்து கோபால்ட் நைட்ரேட்டு இதை மாதிரி ஊட்டச்சத்துக்கள் தேவை. அடுத்து வளர்ச்சி ஊக்கிகள் தேவை. அடுத்து குரோத் கார்பன் சொல்லுவாங்க, அதாவது நாப்தலின் அசெட்டிக் ஆசிட்டு, இன்டோல் அசெட்டிக் ஆசிட்டு, பிட்ரிக் ஆசிட், இதை மாதிரி வந்து வளர்ச்சி ஊக்கிகள். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம மண்ணில் கொடுக்கும்போது மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை வந்து நம்ம அதிகரிக்கிறோம். இந்த நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை அதிகரிக்கும் போது இந்த இயற்கை உரம் என்ன செய்யும் சொன்னால், மண்ணில் வந்து அதுக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்து, இரண்டாம் நிலை சத்து, வளர்ச்சி ஊக்கிகள், மண்புழுக்கள், இதை மாதிரி அனைத்தையும் இது வந்து நம்முடைய பசுமை பூமியால் தயாரிக்கப்பட்ட இந்த உரத்தினுடைய தன்மையை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால கொடுக்குற இந்த மரங்களில் வந்து என்ன ஆகுன்னு சொன்னால், அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதில் கிடைக்கும் போது அதுக்கு பேர் தான் வந்து சரி விகிதாச்சார உணவு, அதாவது பேலன்ஸ்டு ஃபுட்டு. இந்த பேலன்ஸ்டு 15 பாடைகள் வரும், 15 மட்டைகள்லையும் ஒரு மட்டையில் வந்து 20 காய் வந்து தங்கினானே ஒரு குலைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 30 காய் 40 காய் என்ன இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மரத்துலையும் பாருங்கள் மரம் முழுவதும் காயாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மரம் முழுவதும் வந்து எல்லா மரத்திலேயும் காய் இருக்குன்னு சொன்னால் அது நிச்சயமாக சொல்ற அந்த பசுமை பூமியால் தயாரிக்கப்பட்டு விவசாய பெருமக்களுக்கு கொடுக்கின்ற அந்த கற்பக ஆர்கானிக் கலப்புரத்தினுடைய மிக ஒரு சீரிய ஒரு கண்டுபிடிப்பு பசுமை பூமியில். அதே மாதிரி வந்து இது என்ன செய்யணும்னா மண்ணினுடைய காற்றோட்டத்தை பெருக்கும், மண்ணினுடைய அந்த வேறு திரட்சி, அந்த வேரினுடைய புடிமானத்தை கூட்டி மண்ணில் இருக்கிற மரத்துக்கு பசியை கொடுத்து மண்ணில் இருக்கிற அங்கக பொருட்கள், கரிம பொருட்கள் எல்லாத்தையும் அதை அப்சார்வ் பண்ணி மண்புழுக்கள், நுண்ணுயிர்களை வளர்த்து காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி மண்ணில் இதை மாதிரி பண்ணும்போது அந்த மண்ணையும் வளப்படுத்தி நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டிங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து என்னன்னு சொன்னால் பச்சை கொடுக்கும் மரம், ஆனால் மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களை சாகடிக்கும், மண்ணினுடைய வளத்தை கெடுக்கும். அப்புறம் நீங்கள் உரம் வைக்கணும்னா அந்த உரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அது காய்ப்பு திறனை வந்து மரம் வந்து இழந்துடும். ஆனால் இந்த பசுமை பூமியால் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்காக கொடுக்கின்ற இந்த கற்பக ஆர்கானிக் கலப்பு உரத்தில் அனைத்து பொருட்களையும், அனைத்து சத்துக்களையும், அனைத்து மினரல்ஸு அதை வந்து நம்ம இயற்கை வடிவத்தில் கொடுக்கறதுனால அந்த தென்னை மரம் வந்து அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது நீங்கள் கொடுக்குற பசுமை பூமியால் தயாரித்து கொடுக்கின்ற அந்த பசுமை பூமியினுடைய கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது அதுக்கு தேவையான சத்துக்களையும் அதே கொடுக்கும். அதே மாதிரி வந்து அதுக்கு குறும்பைகள் உதிராமல் அந்த வந்து மரத்தினுடைய ஆயுள் காலம், மரத்தினுடைய நோய் பூச்சியினுடைய கட்டுப்பாடு, மரத்தினுடைய காய்ப்பு திறன், இது எல்லாத்தையும் பசுமை பூமியினால் இந்த கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் வந்து இவ்வளோ வேலை செய்கிறதுன்னு சொல்ல நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கும்போது அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த விவசாயத்துக்கு எந்த ஒரு குப்பை, சாணி, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கறதில்ல. மாதம் ஒரு தண்ணி தான் கொடுப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குப்பைக்கு பதிலாக 7 டன் தொழு உரத்திற்கு சமமான 1 கிலோ பூம்பும் பூஸ்டர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது கியூமிக் ஆசிட்டு, பல்விக் ஆசிட்டு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ரிச்டு பண்ணது. அது 1 கிலோ வந்து பூம்பும் பூஸ்டர் ஏறக்குறைய 7000 கிலோ, 7 டன். நீங்கள் டிராக்டரில் அடிச்சுருந்தோன்னா 3 டிப்பர் டிராக்டர் சமம். இன்னும் ஒரு டிப்பர் டிராக்டருடைய ரேட்டு ஒரு குப்பையினுடைய சாணி 3000 ரூபா வருது. அப்போ 3 டிப்பர் டிராக்டருடைய தொழு உரத்தினுடைய ரேட்டு ஏறக்குறைய 9000 ருபீஸ். பட் இன்ஸ்டடாக பசுமை பூமியினுடைய கற்பக ஆர்கானிக் கலப்பு உரத்தை நீங்கள் வச்சேன்னு சொன்னால் அந்த தென்னை மரத்துக்கு எந்த ஒரு குப்பை சாணி நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக தென்னை நுண்ணூட்ட சத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 கிலோ 80 ரூபா 100 ரூபா விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த தென்னை நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கொடுக்கறதில்ல. ஏன்னா இதுக்கு தேவையான உணவுகளை அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ், ஏன்னா நாங்கள் கொடுக்குற அந்த பசுமை பூமியில் கியூபிக் ஆசிட்டு, பல்விக் ஆசிட்டு, இதை மாதிரி நிறைய சீவிட் எக்ஸ்ட்ராக்டு, சர்காசம், போன் மீல்ஸு, கிரவுண்ட் நட் கேக்கு, நீம் கேக்கு, கேஸ்டர் கேக்கு, அதாவது ஆமணக்கு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு,
இதை மாதிரி மீனுடைய வேஸ்ட்டு, அதாவது அமினோ ஆசிட்ஸ், அதாவது இங்கே பாருங்கள் இந்த பச்சைத்தன்மை மாறாமல் பெர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதை பாருங்கள், ஒவ்வொரு மரத்தினுடைய பச்சைத்தன்மையை பாருங்கள், அந்த மரத்தினுடைய பாலையினுடைய லெந்துக்களை பாருங்கள், அதில் இருக்கிற குறும்பைகளை பாருங்கள், அதில் இருக்கிற காய்களை பாருங்கள். அந்த பச்சைத்தன்மை நீங்கள் எவ்வளோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூரியா கொடுத்தா கூட இவ்வளோ பச்சை வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அதுக்கு காரணம் என்ன சொன்னால், நம்ம அந்த பயோ பூஸ்டர் வந்து ஒரு மரத்துக்கு 20 கிராம், அதாவது வருஷத்துக்கு 20 கிராம் நமக்கு பூஸ்டர் கொடுத்துருக்கோம். இந்த பூஸ்டர் எல்லாம் கொடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மரத்தை பார்த்தேன்னு சொன்னால் எவ்வளோ குறும்பைகள் இருக்குன்னு பாருங்கள். அந்த மரம், அதுக்கு அடுத்த மரத்தில் பாருங்கள். இதை மாதிரி எல்லா மரத்துலேயும் ஒவ்வொரு கொலையிலையும் 20 30 குறையாமல் இருக்குது பாருங்கள். காரணம் வந்து ரெண்டாவது பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம பசுமை பூமியால் தயாரிக்கின்ற அந்த பயோ பூஸ்டர், அதாவது பூம் பூஸ்டர்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்கள். அது இதெல்லாம் கலக்கும்போது அந்த மண்ணினுடைய காற்றோட்டம், நீர்பிடிப்பு திறன், அடுத்து மண்ணினுடைய கரிமப் பொருள், அந்த பூம் பூஸ்டர் வந்து மண்ணினுடைய கரிமப் பொருள் அதிகரிக்கும் போது காற்றினுடைய மண்ணினுடைய நீர்பிடிப்பு திறன், காற்றோட்டம், சுவாசிக்கிற வேர்கள், இதை மாதிரி எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிறனால இந்த மரத்தை பொறுத்தளவு நீங்கள் பச்சைத்தன்மை மாறாமல் மரம் காய்ச்சிக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உரத்தை வச்சு, குப்பையை வச்சு, சாணியை வச்சு மரத்தில் வந்து நோய் வந்து, வாடை நோய் வந்து, இலைக்கருக நோய் வந்து, குறும்ப உந்து, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மரம் வந்து இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. காய்க்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பசுமை பூமியில் வந்து அந்த பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த பூம் பூஸ்டர், குப்பை சாணி எதுவுமே வைக்கிறது இல்லை. அந்த குப்பை சாணிக்கு பதிலாக பூம் பூஸ்டர். இந்த பூம் பூஸ்டருடைய வேலை என்னன்னு சொன்னால், அது ஒரு கரிமப்பொருள். நான் முதலே சொன்ன மாதிரி அது என்ன செய்யும்னு சொன்னால், உங்கள் மண்ணில் உடைய மக்குத்தன்மை கியூமஸை அதிகரிக்கும் போது, மண்ணில் கொலாய்டல் ஸ்டேஜ் அதிகரிக்கும் போது, மண்ணினுடைய ஈரப்பதம், நுண்ணுயிரினுடைய பெருக்கங்கள் அதிகரிக்கும் போது இந்த தேங்காயினுடைய வெயிட் அதிகரிக்கும். நல்லா புரிஞ்சிருக்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த தென்னை விவசாயிகள் வந்து இன்றைக்கி தேங்காயை நீங்கள் விலை கொடுக்கும்போது உங்கள் தேங்காயினுடைய இடையில தான் அவங்க எடுக்கிறாங்க, அதாவது டன்னேஜ் வெயிட்டு. அப்போ டன்னேஜ் வெயிட்டு கூடன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பூம் பூஸ்டர் போட்டேன்னு சொன்னால் அந்த தேங்காயினுடைய கொப்பரையினுடைய பருமன், அடர்த்தி, திக்னஸ்ஸு, அந்த வால்யூம் தன்மை, அதனுடைய எண்ணெய் சத்து நிச்சயமாக இந்த பூம் பூஸ்டர் வந்து வைக்கிறதுனால அதிகம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், இது வேரோட்டத்தை உண்டு பண்ணி பச்சைத்தன்மை அதிகரிக்கும். அதாவது போட்டோசிந்தசிஸை அதிகப்படுத்தி வேர் வளர்ச்சியை அரிதப்படுத்துறதுனால இந்த பூம் பூஸ்டர் கற்பக ஆர்கானிக் கலப்பத்துடைய காம்பினேஷனில் நீங்கள் குப்பை, சாடி, தொழு உரங்கள் எதுவும் வைக்காமல், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவுமே வைக்காமல், ஒவ்வொரு மரத்தில், அதாவது நெட்டை குட்டையாக இருக்கட்டும், நாற்றகமாக இருக்கட்டும், ஒரு மரம் வந்து மினிமம் 200 to 300 காய்கள் வந்து குறைந்த செலவில். இன்றைக்கி குப்பையினுடைய ரேட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும். கால்நடைகள் இல்லை, பசுமாட்டினுடைய அளவு இல்லை. இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த பசுமை பூமியினுடைய பூம் பூஸ்டர் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக. ஏன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் பார்க்குறீங்க, நான் சொல்லலை, விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இந்த ஃபீல்டில், இந்த தோட்டத்தில், இந்த ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மையிலையும் ஏறக்குறைய இதில் வந்து நான் சொன்ன முதல்ல 80 ஏக்கரு, இந்த 80 ஏக்கர் வந்து ஒரு 5000 சில்லற மரம் இருக்குது. இந்த ஒவ்வொரு மரத்திலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நம்முடைய பசுமை பூமியினுடைய இந்த பூம் பூஸ்டர் ப்ளஸ் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரத்தினுடைய மிக ஒரு உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பசுமை பூமியினுடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று கூறி, நீங்கள் விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இனி வந்து மண்ணை கெடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனா தண்ணி அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டாவது, கோடையில் நீங்கள் அப்படி தண்ணி கொடுக்காட்டு குறும்பயிர் ஊதுறோம், மரத்தினுடைய வளர்ச்சி வீதம் வந்து பாதிக்கும், மரம் வந்து நோய்க்கு சசப்டபுள் ஆயிரும். ஆகையால் இந்த பசுமை பூமியினுடைய கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் ப்ளஸ் பூம் பூஸ்டர், இது ரெண்டும் சேர்ந்து மண்ணையும் வளப்படுத்தி, மரத்தையும் வளப்படுத்தி, குறும்பையும் உதிராமல் வேர் வளர்ச்சியை நல்லா தூண்டி, வறட்சியை தாங்கி, குறும்பை உதிராமல், கொப்பராமுடைய அடர்த்தி, திக்னஸ், தன்மை இதெல்லாம் கூட்டுறதுனால விவசாய பெருமக்களாகிய நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், எங்கள் பசுமை பூமியால் தயாரித்து கொடுக்கின்ற கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் ப்ளஸ் இந்த பூம் பூஸ்டரை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 5 கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம், 20 கிராம் பூம் பூஸ்டர் வச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு மரமும் இந்த மாதிரி குலையாக காய்க்கும் என்று கூறி, விவசாய பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலோ
இல்லை இதனுடைய செயல் விளக்கத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் செயல்படுத்தினாலோ நீங்கள் நேரடியாக பசுமை பூமியை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பசுமை பூமியால் வந்து இந்த தயார் பண்ணி கொடுக்குற உரங்களுக்கு அனைத்தும் மாநில அரசு மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது என்று கூறி இது ஒரு ISO தர சான்றிதழ் பெற்ற என்ற நிறுவனம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.